கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக இந்த வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே ஒரு சிறு குடும்பமாக அருமையான இந்த மாலை வேளையிலே அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்ட தலைப்பு உன்னதமான அழைப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம ஒரு ஜெபம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கி வச்சோம் இல்லையா? சகோதரருடைய ஜெபத்தை எத்தனை பேர் கவனிச்சோம்? ரெண்டு விஷயத்த, அதாவது ஒரே விஷயத்த 2 தடவை பிரதர் வந்து சொன்னார் ஜெபத்தில். எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற இந்த 2 விஷயத்த வந்து பிரதர் வந்து ஜெபத்தில் வந்து கொடுத்துருந்தார். இப்போ இதுதான் நமக்கு இன்றைக்கி சப்ஜெக்ட். பொதுவாக உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நிறைய அழைப்புகள் இருக்குது. ஒரு அழைப்பு அப்படின்னா திருமண அழைப்பு கொடுப்பாங்க, அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அழைக்கப்படுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு காரியம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதான தேவனுடைய அழைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி பேரே இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னா பரம அழைப்பு இல்லையா? அந்த பரம அழைப்புக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? பங்குள்ளவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு வசனத்தை படித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பார்த்தீங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லுது இல்லையா? சரி, இந்த பரிசுத்த சகோதர சகோதரிகள்லாம் யாரு? சகோதரன் சொன்ன உடனே சகோதரர் மட்டும் இல்லை, காமனா சகோதரனுக்கும் சேர்ந்ததான ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யாரை அடையாளப்படுத்துதுன்னா, இது நிச்சயமாக வேற யாருமே பெயர் கிறிஸ்தவர்களோ அல்லது உலகத்தில் இருக்கிறவர்களோ அல்லது பைபிள் மட்டுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களோ இல்லை. இது யார் அப்படின்னா கிறிஸ்து முன்குறித்த தேவனுடைய பிள்ளைகள். அதாவது தேவன் முன்குறித்த கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க தான் அந்த பரிசுத்த சகோதரர். இவங்களுக்கு தான் இந்த அழைப்பு. பொதுவாக உலகத்தில் ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அல்லது ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போகிறவங்க அவங்க வேலையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்ல மாட்டாங்கன்னா அப்படின்னா, நான் இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு டாக்டர் இருக்காங்க, எங்கள் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த டாக்டர் வந்து பெயர் பெற்றவர், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். இவர் போய் இவர் என்ன சொல்ல மாட்டார் அப்படின்னா, நான் இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார் இல்லையா? அப்போ எந்த ஒரு வேலையுமே இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் இதற்காக அழைக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவரை இன்னொருத்தங்க சொல்லுவாங்க. யார் அப்படின்னா சேவை செய்ய வந்துருக்காங்கன்னு சொல்லுங்க வச்சுக்கோங்களேன். யாரை ஏழை எளியவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, உடல்நலம் இல்லாதவங்களுக்கு, இவங்களுக்கு போய் யாராவது சேவை செய்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதற்காக நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சேவைக்கு வர்றதை கூட நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். ஆனால் இந்த அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த பரம அழைப்புக்காக நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க சொல்லலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போது இந்த பரம அழைப்பு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் சந்ததியாக வர்றதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, காமனாக வச்சிருக்கு. இல்லை அவங்க வரக்கூடாது, அல்லது வடநாட்டில் இருக்கவங்க வரக்கூடாது, அல்லது இந்த நாட்டில் இருக்கவங்க வரக்கூடாது அப்படின்னு யாருக்குமே என்ன செய்யப்படலை, ஒரு விதிவிலக்கெல்லாம் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. எல்லாத்துக்குமே மனுக்குலத்திற்கு பொதுவான ஒரு அழைப்பாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு அழைப்பு எந்த ஒரு தனி நபர்களையும் தேவனுடைய குமாரர்களாக இழுத்துக் கொள்கிறது. ஒரு தனி நபரை இந்த பரம அழைப்பு என்ன செய்யுது அப்படின்னா அவருடைய குமாரராக என்ன செய்யுதுன்னா எடுத்துக்கொள்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்காக ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அடுத்து,
மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இந்த அழைப்பு பர்டிகுலரா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஞானிகளை என்ன பண்றது இல்ல, அழைக்கிறது இல்ல, கல்விமான்களை அழைக்கிறது இல்ல, அது பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் இருக்கவங்க என்ன பண்றது இல்லைன்னா இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க இல்லையா. ஒரு பெரிய டாக்டர் இருக்காருன்னா அவருக்கு இங்க வந்து உட்கார்றதுக்குலாம் டைமே இருக்காது. உதாரணத்திற்கு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அழைப்பு போனாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்து தேவனுடைய வேலை செய்யறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்க வரமாட்டாங்க. அதை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பரம அழைப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு உன்னதமான ஒரு அழைப்பாக அது இருக்கிறதா வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்ம கவனிச்சு கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு தாழ்வான, ஒரு குறைவான இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக நம்ம இதை எண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவர்கள் பூமியின் ஜாதிகளிலிருந்து தனியாக பிரிக்கெடுக்கப்பட்டவங்க. இப்ப அழைப்பு வந்து மிகப்பெரிய அழைப்பு தான். இந்த அழைப்பு முதல்ல தேவன் பர்டிகுலரா ஒரு கூட்ட ஜனங்களை என்ன அழைக்கிறார். அவங்க யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். அழைக்கப்பட்ட அந்த நிலைமை இருக்கு இல்லையா. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பரம அழைப்புக்காக முதல் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க இல்லையா. அந்த வசனம் சொல்லுது, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு அந்த பரம அழைப்பை என்ன பண்றாருன்னா தேவன் முதல்ல வெளிப்படுத்துறாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் மாம்ச இஸ்ரேல் கொடுக்கப்பட்டாலும் கூட எதனால இவங்க இந்த பரம அழைப்புக்குள்ள வரல அப்படின்னா, மேசியாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாதனால இந்த பரம அழைப்புக்குள்ள அவங்களால வர முடியல. ஆனால் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்து நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு அவங்க கீழ்பட்டவங்களா அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இனி வருங்காலத்தில் இந்த சுபாவ கிளைகளுக்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்யப்பட போகுது, அது கொடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களில் பங்காளிகளாக மாறுவதற்கு தரிக்கப்பட்ட இந்த ஒளிவு மரங்கள் மறுபடியும் என்ன செய்யப்படணும், அதில் ஒட்டழிக்கப்படணும். ஏன்னா இந்த அழைப்பில் இல்லை, அவங்களுக்கு இனிமேல் ஒரு வாய்ப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததி இந்த பரம அழைப்புக்குள்ளே வரப்போகிறாங்க. ஆனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாராக இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா வரப்போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக தரிக்கப்பட்ட நிலைமையில் அவங்க விழுந்து போன பின்னாடி அந்த கிளைகளில் ஒட்ட வைக்கக்கூடிய பிள்ளைகளாக மறுபடி பரம அழைப்பு யாருக்கு போகுதுன்னா புறஜாதிகளுக்கு அது போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது இந்த அழைப்பை குறித்து இன்னொரு வசனோட நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு இல்லையா. இப்ப இதுக்கு பங்குள்ளவர்களாகிய நம்ம இதை கருத்து பார்க்கும்போது இந்த வசனங்கள்ல பரம அழைப்பை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம படிக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்படவும் பரிசுத்தவான்களாக மாறுவதற்கும் இந்த அழைப்பை நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், நாம பெற்றிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதை படிக்கலாம். வசனத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 முதல், குறிப்பிலே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? பரிசுத்தமாக்குதலுக்காக என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுவதாவது, 9ஆம் வசனம் படிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப இந்த பரம அழைப்பு எதுக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னவா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும் தான் இந்த அழைப்பு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் கொடுக்கும் இந்த பரம அழைப்பு எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கான பதில் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இந்த பரம அழைப்புக்குரிய விதிமுறைகள் என்னென்ன, இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு.
இந்த ரூல்ஸை நம்ம அனுசரிக்காம கடைபிடிக்காம இந்த பரம அழைப்புகளை என்ன செய்ய முடியாது, நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட மனுஷனுக்கான ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த பரம அழைப்பு எவ்விதத்தில் ஒரு தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதரர். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் மனித குடும்பத்திற்காக இந்த பரம அழைப்பானது இது ஒரு விசேஷ அழைப்பாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இந்த அழைப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு என்ன பண்ணணும், மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் குறிப்பிட்டிருக்கும் சிறு மந்தையினுடைய பரிசை பெறுவார்கள் இல்லையா. ஏன்னா இந்த பரம அழைப்புக்குள்ள ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கான பரிசு ஒன்று இருக்கு. அந்த பரிசு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பரிசா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த விசேஷ அழைப்பை பெற்றவர்கள் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துல பங்காளிகள் ஆகுவது மட்டுமில்ல, கிறிஸ்துவோடு பாடுபட்டு அதே சமயத்தில் இந்த பூமியின் ஜாதிகளை ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை, அதாவது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு இல்லையா. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஃபைனல் கடைசி என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும். அதை யாரை கொண்டு ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா இந்த பூமியில பரம அழைப்பை பெற்று கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறின பரிசுத்தவான்களை கொண்டு என்ன செய்ய போறார்னா இந்த ஒரு காரியத்தை செய்ய போறார். இதுதான் இந்த பரம அழைப்பினுடைய நோக்கமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜனங்கள் இந்த உலகத்துல வாங்கும்போது அவங்க எப்படிதான் போகணும் அப்படின்னா மிகுந்த உபத்திரத்தின் வழியா தான் போகணும் இல்லையா. அந்த உபத்திரத்தை கடந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் சிந்தையை பெறுவதற்கு சரியான ஒரு முயற்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவோடு ஆட்சி செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று தங்களை முதல்ல இந்த பூமியில் நிரூபிச்சார். அதுதான் நம்முடைய காலங்கள். இந்த காலங்கள் நம்ம சத்தியத்தை பெற்ற பின்னாடி, உடன்படிக்கைக்குள்ள வந்த பின்னாடி சபை கூடுகை, சகோதர ஐக்கியம், மற்ற இதர பல ஊழியங்கள், இது எல்லாமே செய்கிறது எதுக்குதான், இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு நான் கிறிஸ்துவை சாயலுக்கு அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல இந்த பூமியில் என்ன பண்ணி ஆகும்னா நிரூபித்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஒரு பரம அழைப்பு உலக தோற்றத்திற்கு முன்னே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தேவனுடைய திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் தனிப்பட்ட நபர்கள் என்ன செய்யப்படலைன்னா பர்டிகுலராக இவர்கள் தான் வரணும்னு என்ன பண்ணப்படலைன்னா அது குறிப்பிடப்படலை. பொதுவாக கிறிஸ்துவுக்குள் இந்த அழைப்பு வந்தது. அது தேவனுடைய சித்தத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே இருந்தாலும் கூட குறிப்பிட்ட இந்த ஜனம் இவர் தான் வருவார் அப்படிங்கிறது என்ன பண்ணலன்னா கொடுக்கப்படலை. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படும் போது யார் அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க இந்த சிந்தைக்குள்ள என்ன பண்ண இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த விசேஷ அழைப்பை பெற்றவர்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவருடைய பாவங்களுக்காக மனம் வருந்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். அப்படி மனம் வருந்தி கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்ட நிலையை முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்க பெற வேண்டும். இது முதல் பாயிண்ட். பரம அழைப்புக்கு பாத்திரராக வர்றதுக்கு முதல் பாயிண்ட் அவங்க செய்கிற பாவத்துக்காக முதல்ல என்ன செய்யணும், மனம் வருந்தணும். மனம் வருந்தின பின்னாடி நீதிமானாக்கப்பட்ட, அதாவது கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு என்ன பண்ணணும், பெற வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா ரோமர் 5:9 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அதற்கு பின்பாக இரண்டாவது பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சொல்லி தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தங்களுடைய சித்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நிராகரிக்கணும். அதை செய்யக்கூடாது இல்லையா. உன் சித்தம் செய்ய வருகிறேன்னு சொன்ன பின்னாடி நம்முடைய சித்தம் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தங்களையே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறும். இது மஸ்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப மஸ்ட், கண்டிப்பா அவசியம். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பரம அழைப்புக்குள்ள தொடர்ந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னாடி, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னா தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டால் ஆவிக்குரிய நிலையில் பரிசுத்த ஆவியால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெனிப்பிக்கப்படுவார்.
இதை பண்ணினா மட்டுமே தான் அவங்க ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல்ல இருப்பாங்க இல்லையா? இது எதுவுமே செய்யாம சபைக்குள்ள இருந்தா மட்டும் அவங்க ஆவிக்குள்ள ஜெனிப்பிக்கப்படுதல்ல இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், வசனம் நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதற்கு இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எது மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாமா? எது எது? முதல்ல பாவி என்று உணர்ந்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்முடைய சித்தத்தை என்ன பண்ணிடணும்? விட்டு கொடுத்துடணும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அனுதினமும் சிலுவை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றி போகணும். இந்த ஒரு நிலை தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதற்கான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையில் குறிப்பிட்டபடி தங்களுடைய அன்பளிப்புக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட சகல விதிமுறைகளையும் நிறைவேற்றி கொண்டு இவங்க மாம்சத்தில் ஓடிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு 5 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 15 வருஷம், சில பேர் பெர்த் பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லையா? இப்படிலாம் இருக்கிறாங்க. நிறைய வகுப்பார் கேட்டகரி இருக்காங்க. தேவன் அவர்களுக்கென்று சில காலப்பகுதிகளை நியமித்திருக்கிறார். அந்த காலப்பகுதிக்குள்ள இதை என்ன பண்ணி ஆகும்னா அவங்க நிரூபிச்சு காமிக்கிறாங்க. இப்போ எதுக்கு 2000 வருஷங்கள் கடந்து இன்னும் சபை முடியாமல் இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்தாங்க, இந்த பரம அழைப்புக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. ஆவியில் திருப்பிக்க முட்டவர் நிலைமையில கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் கடைசி வரை அதை நிறைவேற்றி முடிக்காதனால நிறைய பேர் இந்த வாய்ப்பை என்ன பண்ணிருக்கலாம்? இழந்து போயிருக்கலாம். இப்போ இந்த இழந்து போன வாய்ப்பு தான் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கு. இந்த கடந்து வந்த இந்த வாய்ப்பை இந்த கடைசி நாளில் பெற்றுக்கொண்டு ஓடுற நம்ம இந்த 3ஐயும் செய்யலை அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம இழந்து போனோம் அப்படின்னா, ஒருவேளை நாம இந்த ஓட்டத்தில் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த இடத்த ஃபில் பண்ணி தேவன் இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை என்ன பண்ண போறார்? கொடுக்க போறார். அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. யார் ரெடியா இருக்கிறாங்க? நம்ம சரியா ஓடலை, தேவன் எதிர்பார்க்கிற விதமா இல்லை, நம்முடைய சித்தத்தை செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்ட நிலைமை மறந்துட்டோம், சிலுவை எடுக்க மனசு இல்லை, அப்படியே போறோம் அப்படின்னா இந்த ஒரு திருப்தியான நிலைமையில சபையில உட்கார்ந்துட்டு நாம இருந்தோம் அப்படின்னா இந்த வாய்ப்பை இன்னொருக்கு நாமளே என்ன பண்றோம்? விட்டு கொடுக்கிறோம். அந்த வாய்ப்பை பெறக்கூடியவங்க யார்? வெரி குட். இன்னைக்கு 2-3 இடத்துல நம்ம பார்க்குறோம். சமூக ஊடகங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அழைப்பு பத்திரிகைகளாக என்ன பண்ணுதுன்னா போடப்பட்டிருக்கு. அவிநாசியில் நடக்குது, நம்ம சகோதரர் பண்ண போகிறாங்க. அடுத்து வேறொரு இடத்துல கூட என்ன ஆகுதுன்னா இது போயிட்டு நம்ம எக்லீசியா கூட சாயங்காலம் என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த ஒரு காரியம் நடந்துட்டு. அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க? நம்ம எக்லீசியாவில் வச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கடத்தினா நாம ஒருவேளை இழந்தா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள என்ன பண்ணிடுவாங்க? வந்துடுவாங்க இல்லையா? அப்போ உலகம் முழுவதுமே இந்த அறுவடை ஊழியங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில மரண பரியந்து நம்ம நிறைவேற்றிட்டே இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ண அடுத்தடுத்த அப்கிரேட்ல போக முடியும். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள வளரும் போது தேவன் என்ன பண்ணிடுவார்னா அந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம போய் சேர்றதுக்கான காரியங்களை நமக்கு சார். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா அவருடைய கிருபை நிறைய தேவை, அவருடைய சத்தியம் நமக்கு தேவை, நிறைய தேவை இல்லையா? அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், ஜெபம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், இந்த அழைப்பை பற்றிய மேன்மை, இந்த அழைப்பை பற்றிய கரிசனை, இந்த உலகத்தினுடைய நிலைமை இல்லையா, இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இந்த காலப்பகுதியில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு ஓடணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஒரு ஓட்டத்தில் ஜெயம் கொள்ளலாம். ஒருவேளை ஒரு வீட்டில் எடுத்துக்கலாம், ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன், ஒரு தாய் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இல்லையா, அவங்க நல்ல மேன்மைப்படுத்தி நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அதுதான் இல்லையா? ஒரு கலெக்டர் படித்து கலெக்டர் வேலைக்கு போனவங்க கூட அவர் பிள்ளை கலெக்டர் விரும்ப மாட்டார். அதை விட ஏதாவது பெஸ்டான வேலை இருக்கா?
அந்த இடத்துக்கு போயிடணும். நான் தான் இந்த பாடுபடுறேன், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. இந்த ஒரு எண்ணம் அந்த குடும்பத்துக்கு எதுக்காக வருது அப்படின்னா, அந்த பிள்ளைகள் அதை உணரணும். முதல்ல அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், அதை உணர்ந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்காக அடுத்த நிலைமைக்கு போறதுக்காக அவங்க என்ன பண்ணி ஆகணும், அதே மனநிலைமையோடு அப்பாவுடைய நோக்கம் என்னவோ அதை இந்த பூமியில செய்து முடிக்கணும். இதை பற்றிய கரிசனையே இல்லை, இதை பற்றிய உணர்வே இல்லை. எப்ப பார்த்தாலும் தகப்பனுக்கு பிடிக்காத காரியங்களே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த அப்பா பாடுபட்டதற்கோ அந்த அப்பாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா, அந்த நோக்கத்துக்கோ அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா வெளியே போய் தான் நினைச்சதை நிறைவேற்ற முயற்சிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நினைச்சு பார்ப்பாங்க, வீட்டில் சொன்னாங்க நான் கேட்கல. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க வரும்போது அவங்க உணர்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார், நல்லா படிக்கிறா, நல்ல வேலைக்கு போடா, நல்லா இருக்கணும், நான் பட்டமா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னாருன்னு சொல்லி தவறுதலாக போய் ஒரு இடத்துல உணர்வாங்கல்ல. அப்படி உணர்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்க போகிறதே கிடையாது. வேணா ஒரே ஒரு நன்மை உண்டாகும், அவங்க பிள்ளைக்கு சொல்லுவோம், நான் தான் அப்படி போயிட்டேன், எங்கள் அப்பா பேச்ச கேட்கல, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, என்னை மாதிரி ஆயிடாது. அந்த சந்ததி வந்தாலும் உண்டு, வராட்டி இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி தான் இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க முதல்ல நம்முடைய நோக்கம் என்னங்கிறத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அடுத்து காலத்தின் சூழல்கள், இதை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், சரி, இந்த பரம அழைப்புக்குள்ள உள்ள வந்துட்டோம், இதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா, விதி அதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இந்த ரூல்ஸ் இல்லாம, இந்த நிபந்தனைகள் இல்லாம இந்த பரம அழைப்புக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பரம அழைப்புக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய தாளந்துகளை யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன கொடுத்திருக்கார் தேவன், தாளந்தை கொடுத்திருக்கார், நேரம் காலம் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கார். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சகலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணிக்காக முழு அர்ப்பணிப்போடு செய்யணும். இப்படி செய்யாதவங்க யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பரம அழைப்புக்குள்ள இல்லை. சபைக்குள்ள இருப்பாங்க, ஆனா எந்த உணர்த்தலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, கிடையவே கிடையாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதை கரெக்டா செய்யல அப்படின்னா இந்த நிபந்தனைக்குள்ளே அவங்க இல்லை அப்படிங்கிறதான் என்ன பண்றாருன்னா சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் பாதியாக இருப்பதை அறிக்கையிட்டு அதை உணரும்படியாக தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவதற்காக நீதிமானாக்கப்பட்ட இந்த நிலைமையை பெறுவதற்காக இரட்சகரில் அந்த இரக்கத்தை பெற கண்டிப்பா நம்ம முயற்சிக்க வேண்டும். இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்க்கும்போது இந்த அர்ப்பணிப்பு அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். தேவன் பாவிகளோடு இன்றைக்கு என்ன பண்றதில்லை, தொடர்பு வைத்துக் கொள்றதில்லை. நமக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறார், நமக்கு என்ன பண்ணிருக்கார், ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்ம தேவனிடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்றோம். தேவனிடத்துல தாழ்மையா கேட்கறதுக்கும் அவரோடு உரையாடுறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம்னா பெற்றிருக்கிறோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து சுயத்தை வெறுத்து மாம்சத்தினுடைய சிறியளவு விருப்பங்கள் கூட எதிராக செயல்படுவது இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்கான விதிமுறையாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாம்சத்திலிருந்து நிறைய காரியங்கள் இன்னைக்கு பண்ண முடியும். நம்ம நிறைய சாப்பிடலாம், நிறைய விஷயங்கள் கேளிக்கை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணலாம், ஒரு லக்ஸரி அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாம்சத்தில் சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் புறமை அழைப்புக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா நிபந்தனை என்னன்னா இதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவே கூடாது இல்லையா? ஒரு புது சிருஷ்டி நல்லா சாப்பிடலாமா? ஒரு புது சிருஷ்டி தான் விரும்பிய உடையை உடுக்கலாமா? ஒரு புது சிருஷ்டி உலக வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஒரு புது சிருஷ்டி தான் நினைச்சது மாதிரி இந்த பூமியில வாழ்ந்துட்டு சபையில வாழ முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுறதில்ல. அவங்க என்ன பண்ணவே இல்லை, இருக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள வரும்போதே இந்த மாம்சத்திற்குரிய நினைவுகள் என்ன செய்யப்படும்னா சீர்திருத்தப்படும். இப்படிதான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும் இல்லையா, இதை செய்யறதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் பரம அழைப்புக்குள்ள இருக்கேன். இதை உணர்றதுக்கு இந்த பூமியில நம்ம மாசத்துல இருக்கும்போது சில கட்டுப்பாடுகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா சுயத்தை முதல்ல வெறுக்கும் போது மாம்சத்தினுடைய சிறிதளவு விருப்பங்கள் கூட என்ன பண்ண முடியாது, நம்ம இடம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேளிக்கைகள் இருக்கு இல்லையா, புதிய புதிய
உல்லாசங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய நடக்கும். இதுல போய் நம்ம தலையை என்ன பண்ணவே முடியாது, நீட்டவே. அது வேறு உலகம், அது வேறு உலகம். ஆனா நம்முடைய உலகமே வேற. நம்முடைய உலகமே என்னது? சபை, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள். இதுதான் நம்முடைய உலகம். இந்த உலகத்துக்குள்ளே தான் உருண்டு பிறண்டு, இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம தேவை. ஏன் அப்படின்னா நம்முடைய நினைவுகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. சில பேருக்கு இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். நாம படுத்தாலும் எந்திரிச்சாலும் முதல்ல நம்ம நினைக்கிறது நம்ம இருக்கிற ஐக்கியம், நம்ம கேட்கக்கூடிய சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை பேசக்கூடிய சகோதரன், அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஐக்கியம், ஊரு, இல்லையா, இது எல்லாம் நம்ம திங்கிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, உண்மையிலே இந்த பரம அழைப்புக்கு நான் வந்தது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து இணையே கிடையாது. இது யார் யாரெல்லாமோ பெற்றிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. தேவன் விசேஷமாக என்னை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வு நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாம்ச உணர்வை கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்தவே நம்ம மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால இந்த பூமிக்குரிய ஓட்டத்துல இந்த பரம அழைப்புக்குள்ள வந்த நம்ம இந்த ஜீவனை உடனடியாக கலைந்து போட்டு இனி வரக்கூடிய பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த பரம அழைப்புல ஓடுறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஓடுற மாதிரி, இடுக்கமான வாசல் வழியா ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போற மாதிரி ஒரு வாழ்க்கை. இதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் இது இப்படிலாம் இருக்கணும், இதனால் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சில நிபந்தனைகள், சில வசனங்கள், சில ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா உணர்த்தும் போது சில கிறிஸ்தவர்களுக்காக அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. இதில் என்னால் நடக்க முடியல. சத்தியத்தை கேட்டு உள்ள வர்ற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சொல்றது சத்தியம் ஓகே, சத்தியம் ஓகே, ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா இதில் என்னால் நடக்க முடியாது. ஆக்சுவலாக இது தப்பு, நம்ம நடக்க முடியாது. ஒருத்தர் நடத்துவார். இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும் இல்லையா, முதல்ல ஒப்பு கொடுக்க வேணும் இல்லையா. அதை ஒப்பு கொடுக்காம என்னுடைய மனநிலைமையில இருந்துட்டு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்னால் நடக்க முடியாது அப்படின்னு வந்தா உன்னால் நடக்க முடியாது. ஏன் பைபிள்ல எப்பவுமே நீ பெரியவன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? அதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள மற்றவர்களை விட நான் தேவனால் இம்ப்ரெஸ் பண்ணப்படுறேன். என்ன பண்ணப்படுறேன்? என்னை உயர்த்தி கொள்றதுக்கு மன ரீதியா நான் என்ன செய்யப்படுறேன்? இந்த வசனங்கள் என்ன என்ன பண்ணுது, என்னைய உயர்த்துது அப்படியே இல்லையா. இப்படி இருக்கும்போது தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னா அவர் நடத்துவார். இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்துட்டார், இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவர் நடத்துவார் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள முதல்ல வேணும் இல்லையா. அப்போ அதுக்கே நம்ம போகல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பரம அழைப்புக்குள்ள நீடிச்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பாத்தீங்களா, பொதுவா சொல்றாரு இந்த பூமியிலே பொக்கிஷத்தை என்ன பண்ண வேண்டாம், நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம். அது என்ன பொக்கிஷம்? பூமியில நீங்க பொக்கிஷத்தை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காது. இன்னைக்கு உலகத்தாற்ற போய் உங்களுக்கான இந்த பொக்கிஷம் என்னன்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சேர்த்து வைப்போம்? பொதுவா நம்முடைய பிள்ளைகளுக்காக இல்லையா, பணம் பொருள் இல்லையா, அவங்களுக்காக எல்லாம் என்ன பண்ணுவோம். சில பேர் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க, சில பேர் இடம் வாங்கி போடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வைப்பாங்க, சில பேர் பணம் பொருள் சேர்த்து வைப்பாங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னதுன்னா இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள். இதெல்லாம் சொல்றாரு, இந்த பூமியில பொக்கிஷங்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. இது என்ன ஆயிரும் அப்படின்னா என்ன அடிக்குமா, பூச்சி என்ன பண்ணிடுமா, அரிச்சிடும். நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் என்ன பண்ணும், ஒரு காலத்துல இல்லாம அது போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அப்படிங்கிறத சொல்றாரு. பூச்சி முதல்ல வந்து ஒரு பொருளை முழுவதும் அப்படியே என்ன பண்ணாது, எடுக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும், நமக்கே தெரியாது அது போறது இல்லையா. அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா நாம இந்த பூமியில சேர்க்கக்கூடிய பொக்கிஷம் இந்த அளவுக்கு போயிடும். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த பூமியில பொக்கிஷத்தை தயவு செய்து சேர்க்காதீங்கன்னு சொல்றோம். அடுத்து திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நாம செஞ்சு வைத்தா கூட திருடர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, திட்டம் போட்டு திருடுவாங்க இல்லையா. அடுத்து
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து அதுக்கு வையுங்கள். நேர் ஆப்போசிட், பரலோகத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுங்க? பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். எது மாதிரி? ஆசரிப்பு கூடாரத்துல, தூப பீடத்துல நம்முடைய பலிகளை செலுத்தும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புகையானது மேலெழும்பி போகும் இல்லையா? இந்த புகை மேலெழும்பி போய் அந்த மகாபரிசு ஸ்தலத்துல நாம செய்யற பலி நமக்கு முன்பாக என்ன இருக்கோங்க போய் அங்க சேவ் ஆயிடும். இதே மாதிரி தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது, பூச்சிக்கு வழியே இல்லை. பூச்சிக்கு என்ன இல்லை? வழியே இல்லை. அடுத்து கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இந்த பூமியில மட்டும் தான் திருடன் இருக்கான் இல்லையா? அங்க எந்த திருடனும் இல்லாதனால நாம சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன பொக்கிஷம் கூட அங்க பெரிய அளவுல என்ன செய்யப்படும்? அது பார்க்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா? அப்ப பாருங்க, இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க இன்னும் சில நிபந்தனைகளுக்கு என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சு வைக்க வேண்டும். எப்படின்னா, டெய்லி ஜெபம், டெய்லி வேத வாசிப்பு, டெய்லி 7ஆம் தூதனுடைய கட்டுரைகள் இல்லையா, வால்யூம்ஸ், ரீபிரிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை போல நம்முடைய மனநிலையும் மாறுறதுக்கு மிகுந்த முயற்சிகளை நித்தமும் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? கிறிஸ்துவை போல அந்த மனநிலைமைக்கு மாறுறதுக்கு நித்தமும் நம்ம முயற்சி பண்ணணும். அப்ப நித்தமும் முயற்சி பண்ணோம். நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகத்துல நாம வாங்குற சம்பளம் பத்தாது. ஏன்னா அநேக இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய விலைவாசிகள்லாம் ஏறி தாறுமாறு அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும், பேலன்ஸ் பண்ணணும்னா நம்முடைய ஓட்டம், பூமிக்குரிய ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்கணும். எதில்? மாம்ச வாழ்க்கையில். இப்படி போகிற சூழ்நிலையில் படிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் சகோதர ஐக்கியத்திற்கும் இல்லையா, இதுக்கான டைம் எப்படி நம்ம ஒதுக்குறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா கொஞ்சம் குறைக்க வேண்டியது, அதை குறைச்சி இதை அதிகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அப்படி செய்யறவங்க தான் யார் அப்படின்னா, கிறிஸ்துவின் மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்வாகி வர்றவங்க. இது முக்கியமான ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ நம்முடைய லக்கு இல்லையா, அப்ப பரிசுத்த இந்த பரம அழைப்புக்கு லக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எப்படியாவது இந்த பூமியில குணலட்சணத்தின் மேம்பாட்டோட கிறிஸ்துவின் சாயலுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? மாறியாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். ஒரு வசனம் படிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க. அந்த சிந்தை இருந்தா மட்டுமே தான் இந்த பரம அழைப்புல அப்கிரேட் ஆகி நம்ம என்ன பண்ண முடியும் போகும். அடுத்த முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த பரம அழைப்போடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இந்த அழைப்புக்குள்ள இருக்கும்போது நிறைய நட்புகளை, சொந்தங்களை இழக்க வேண்டியது. சரியா? அப்படி இழந்திருக்கோமா யாராவது? சொந்தங்களை, நட்புகளை. இதுக்கு முன்னாடி நிறைய நட்பு வட்டாரங்கள் நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? நிறையவே பார்த்தீங்க அப்படின்னா மச்சான், மாப்பிள்ளை இல்லையா, வாடா போடான்னு பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க கூட அதில் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு நெருங்கின சொந்தங்கள், மனைவி வழியில் சொந்தங்கள், நம்முடைய வழியில் அப்பா வழியில் அம்மா வழியில் சொந்தங்கள், இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அழைப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இருந்திருப்போம் இல்லையா? இப்படி இருந்துட்டு இந்த அழைப்பு வந்த உடனே இந்த நெருக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கோமா? இது இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. இப்போ நான் அழைப்புக்குள்ள வந்துட்டேன். இந்த அழைப்புக்குள்ள வந்த பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய ஐக்கியம், நான் இருக்கக்கூடிய எக்லிசியா, அதுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அதுல என்னுடைய பங்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த காலப்பகுதியில நம்ம வளர்ந்து வரும்போது நம்முடைய சார்ந்தல், நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இந்த பக்கம் அதிகமா இருக்கணுமா, இந்த பக்கம் அதிகமா இருக்கணும்? யாராவது இன்னைக்கு வர அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வர ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்ல, ஏன்னா சொந்தங்கள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் ஒவ்வொரு குடும்பமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்த்திருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு புது புது பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர்களில் போய் நம்ம இன்னைக்கும் இல்லையா கும்பிடு போடுறது, தம்ஸ்அப் போடுறது இல்லையா, அவங்கள ஊக்குவிக்கிறது, அதில் போய் உட்கார்ந்து அவங்க சொல்றதுக்கு ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி காரியத்தை அவங்க வீட்டுக்கு போகணுங்கலாம் கிடையாது, அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நோ, நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதில் சில மெசேஜ் வருது இல்லையா, ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கு இல்லையா, சத்தியத்துளிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்?
இது நம்முடைய வளர்ச்சிக்கான காரியம். இது வளர வளர இந்த நெருக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணாது போவார். அப்போ பிரதர் கல்யாணத்துக்கு போகலாமா வேண்டாமா? அந்த கல்யாணத்துக்கு போகணும், அவங்க கூப்பிடுவாங்க இல்லையா, நான் எங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு பதில் செய்ய போகணும் இல்லையா, போகணுமா கூடாதா? இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் பதில். உதாரணத்திற்கு இங்கேருந்து சென்னையில் இருக்கிறாங்க அவங்க, இங்கேருந்து நான் போகணும், முன்னத்தினால என்ன பண்ணணும், ரெடி ஆகணும் இல்லையா, டோட்டலாக அந்த பயணம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். சரி உடனே முடித்த உடனே கொடுத்துட்டு உடனே கை கழிட்டும் வர முடியாது. அங்கே போய் அவங்களோட என்ன பண்ணணும், அலாவலாகும். அப்படி அலாவலாகும் போது அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தங்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களோட என்ன பண்ணுவோம், அவங்க உலக பிரகாரமாக பேசுவாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம் பேசுவோம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், அவங்களும் பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம் திருப்பி இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தொடர்பு என்ன பண்ணணும்னா அப்படியே நின்றுட்டே போயிடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு போங்க. அடுத்த நிலைமை இப்படி என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய நிலைமை. இந்த காந்தம் இங்க இழுக்கிறதுக்கு பதிலாக அங்க இழுத்து என்ன ஆயிரும் போயிடும். அப்படின்னா போக வேண்டாமா பிரதர்? போகணும் இல்லையா. இதுக்கெல்லாம் சில காரணங்களை சகோதர சகோதரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் காணா ஒரு கல்யாணத்துக்கு போனார் இல்லையா. ஏன் போனார்னு யாருக்காவது தெரியுமா? ஆண்டவருடைய அத்தனை நடவடிக்கைகளும் சபையை மையமாக வச்சுட்டான். அதே மாதிரி ஒரு கல்யாணம் வரப்போகுது, அந்த கல்யாணத்தில் சாதாரண தண்ணீர் என்னவோ மாற்றப்பட போகுது, திராட்சை ரசம் மாற்றப்படுது. ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அவர் போனார்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நமக்காக அதை வளைக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, இன்னைக்கு ஒரு கல்யாணம் வியாழக்கிழமை ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம், எதா இருந்தாலும் நமக்கு மீட்டிங் இருக்கு, என்ன பண்ணலாம், ஒன்று முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஒரே ஓட்டம். என்ன கவனிச்சாங்கலாம் என்ன பண்ணிடும், மீட்டிங் முடிச்சு வந்த பின்னாடி சப்ஜெக்டே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு உள்ளே போயிடும் இல்லையா. இதெல்லாம் உலகத்துடைய ஈர்ப்பு. இந்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நட்பெல்லாம் நீங்க இழந்துருங்க. இனி இதுவரை கொண்டிருந்த ஐக்கியத்தை விட இனி உங்களுக்கு புதிய சொந்தம், புதிய தாய், புதிய தந்தை, புதிய சகோதர சகோதரிகள். நீங்க பூமியில எதெல்லாம் அதிகமா நாட்டம் கொண்டு அன்பு கொண்டு உறவுகளை ஏற்படுத்தினீங்களோ, உறவுக்குள்ள இருந்தீங்களோ, அதே மாதிரி உறவுகள் நமக்கு சபைக்குள்ள என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்ப இவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இவங்களோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியதை. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம பரம அழைப்புக்குள்ள வந்த பின்னாடி லக்ஸரியான ஒரு லைஃப் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, வாழ முடியாது. லக்ஸரியான ஒரு லைஃப் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி வாழ முடியாது அப்படின்னா, எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கும்போது புதிதா இன்னொரு வீடு கட்டுறது, புதிதா இன்னொரு வீடு கட்டுறது, அடுத்து மேல 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 வீட்டுக்கான இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிட்டே இருக்கிறது. முதல்ல ஒரு புது சிருஷ்டி இப்படி இருக்காது. லௌகீக கவலை, அது இருக்குமோ, அது கிடைக்குமோ, அது கிடைக்காதோ இல்லையா, உட்கார்றதுக்கு சேர் போகும், ஓகேவா, ஆனா என்ன வாங்கக்கூடாது இல்லையா. பிரதர் இப்படி எல்லாம் பேசுறாரு இல்லையா, எப்படியே இருந்து. ஆனால் லக்ஸரியா நான் இருக்கணும், சொகுசா இருக்கணும். ஆண்டவர் எங்கேயாவது அப்படி இருந்தாரா? லக்ஸரியா நான் போற இடத்துல நான் இவ்வளவு நாள் தேவனே அப்பா இந்த பூமிக்கு வந்துட்டேன், நான் வந்த பின்னாடி உங்களுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் வந்துட்டேன், வந்த பின்னாடி இந்த பூமியில் இந்த இருக்கக்கூடிய நாளில் நான் கொஞ்சம் சொகுசாக இருந்துக்கிறேன், என் கவலையெல்லாம் மறக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சொகுசா அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையில் லக்ஸரியாக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது இருந்தாரா? தலை சாய்க்கவே இடம் இல்லை. நரிக்கு குழி இருக்கு, பறவைகளுக்கு கூடு இருக்கு, ஆண்டவருக்கு என்ன இல்லை, தலை சாய்க்கவே இடம் இல்லை. இதுதான் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த நிலைமை. ஓரளவுக்கு இந்த பூமியில நாம பிறந்ததுல நமக்கான இந்த வசதிகளை நமக்கு தகப்பன்மாரோ அல்லது யாரோ ஒரு தேடி வச்சிருந்தா அது போதுமானது, அதுல இருந்துக்கலாம். ஒருவேளை அழைப்புக்குள்ள வர முடியாது, நம்மளே கூட சம்பாதிச்சிருக்கலாம், ஓகே. அதை நம்ம நியாயமா அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, எந்த தடையுமே கொடுக்கறது இல்லை. ஆனா லக்ஸரியா நான் இப்படி இருந்தா தான் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்றதுக்கு இல்லை. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பரம அழைப்புக்குள்ள வந்த பின்னாடி இதை நம்ம இழக்க வேண்டி இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது சிலுவையை சுமந்தே ஆகணும். இந்த பூமிக்குரிய பாடுகளை நம்ம என்ன பண்ணி ஆகணும்,
சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் தான் சிலுவை. அந்த சிலுவையை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா சுமந்தே ஆகணும் இல்லையா? லூக்கா 9ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. ரொம்ப கடினமான டார்கெட் வச்சிருக்காரு ஆண்டவராக இயேசுக்கு. இந்த அழைப்புக்குள்ள வரணும்னா இதை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? இப்போ எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனா நான் இங்க இருக்கேன், அடக்கம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன்னு சொல்றேன். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? வீடு வாசல் இதெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டுங்க. இது எவ்வளவு பெரிய டார்கெட்! அடக்கம் பண்ண போகக்கூடாதா? அடக்கம் பண்ண போகக்கூடாது. அப்ப யார் செய்வாங்க அதை? சரி, நான் போல, நான் உங்களை பின்பற்றி வந்துட்டேன். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என் சொந்தக்காரன் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அப்பனை கூட அடக்கம் பண்ணல, வீட்டுக்குள்ளே போகாது. அந்த வீடு இல்லை, நிச்சயமான வீடு. ஆனால் அப்படி நம்மளால இருக்க முடியுமா? இது வந்து ஒரு கடினமான டார்கெட்டாக இருக்கா இல்லையா? நிபந்தனை பாருங்க எப்படி இருக்கணும். நீ என்னை பின்பற்றி வா அப்படி சொல்ல. அடுத்து தொடர்ந்து படிங்க. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவன் அடக்கம் பண்றதுக்கே நான் நிறைய பேரை என்ன பண்ணியிருக்கேன், இந்த பூமியில அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நீ போய் என்ன பண்ணிடு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அதுதான் என்னை பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து தொடர்ந்து படி. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? இப்போ மரணம் கூட 2வது தான். நான் வீட்டில் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு 4 நாளைக்குள்ள துணியெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய், தண்ணி, சோப்பு இல்லையா, பேஸ்ட்டு, கன்வென்ஷன் போனால் அப்படி தானே போகிறோம் இல்லையா? போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் ஆண்டவரை பின்பற்ற போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்ல தெரியுமா? நீ கலப்பையில் கை வச்சிட்டன்னா திரும்பி கூட பார்க்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இப்போ என்ன சொல்ற தெரியுமா? உன் வீட்டு ஞாபகமே உனக்கு வரக்கூடாது. அப்படியே வா. ஏன்னா நீ ஒரு வேலைக்காக உன்னை என்ன பண்ணிட்ட, ஒப்பு கொடுத்துட்ட. கலப்பை மேல் கையை வச்சாச்சு, ஒழுகிறத தவிர திரும்பி பார்த்துடவே கூடாது. அப்படி திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இழந்துருவோம். அப்படி எப்படி பிரதர் இழப்போம்? திரும்பி பார்த்தா இழந்துருவோமா? ஆமா. ஏதாச்சும் தெரியுமா? லோத்து பார்த்தா பசுமையா இருக்கு. ஏற்கனவே என்னுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் பெரிய தகராறு இல்லையா? பெருசாயிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணோம்? திரும்பி பார்க்கிறேன், பயங்கரமான பச்சை. அதை பார்த்துட்டு என்னுடைய மேய்ச்சலுக்கு இது என்னவா இருக்கும்? இப்ப கலப்பை மேல் கை வச்சிருக்க நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளை இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. அன்னைக்கு லோத்துக்கு அது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு உண்மையிலே பரம அழைப்புக்குள்ள வந்த இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை பார்த்துட்டோம்னா ஒரு இச்சை இந்த பூமியில் என்ன ஆயிரும், நமக்குள்ள வந்துடும். நிச்சயமா கலப்பை விட்டுரும், உழுகிறதுக்கு வரவே மாட்டோம். அதனால என்ன சொல்றாருன்னா, நீ தயவு செய்து நீ என்ன பண்ணிடுற, கலப்பையின் மேல் கை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் சொல்லிட்டார். அப்ப குவாலிபிகேஷன் என்னது? இந்த பரம அழைப்புக்கு அழைப்புக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா பின்னாடி போகவே முடியாது. ஏன்னா இது ஒரு வழிப்பாதை. இது எது? ஒரு வழிப்பாதை. இந்த ஒரு வழிப்பாதையில நீ ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா உனக்கு எதிர்த்தால் நிறைய பேர் வருவாங்க, அவங்ககிட்ட போய் முட்டிட்டு ஒன்பே அப்படின்னா சட்டப்படி இந்த ஆப்போசிட்ல என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அதனால நம்முடைய அழைப்பும் கூட ஒன்பே தான். அப்ப 2 நிபந்தனைகளை கொடுத்திருக்கார். ஒண்ணு, அடக்கம் பண்ணக்கூடாது. உன்னுடைய வீட்டில் முக்கியமான வேலைகளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது.
அதை என்ன பண்ணா, புது சிருஷ்டியின் சில கடமைகள் இருக்கு, பூலோக கடமைகள் இருக்கு, அதை நம்ம செஞ்சு முடிக்கலாம். அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல அதிகப்படியான டைம் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறது தான் இன்னைக்கு ஆள் இல்லை. இந்த பரம அழைப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் ராஜ்யத்தை குறித்து சொல்ல போறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட இதுக்கு தகுதியான ஆள் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கு யார் அப்படின்னா இந்த தேவனுடைய பிள்ளை. அதனால இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க இந்த காரியத்தை மட்டும்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு நிபந்தனைக்கு கீழ்பட்டவர்களாம் அவங்க இருக்காங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நுகத்துக்கு கீழே மாட்டப்பட்ட அந்த ஒரு மாடு மாதிரி இல்லையா, அந்த கழுத்துக்கு கயிறு போட்டு பிணை போட்டு அந்த நுகக்காலில் கெட்டியாச்சு அப்படின்னா அதை விட்டு அந்த எஜமான் அவிழ்க்கிறவரை என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அதே மாதிரிதான் இந்த பரம அழைப்பு உள்ள வந்துட்டோம், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணியாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புது சிஷ்டியா இருப்பதற்கு இந்த வாழ்க்கையில ஒரு போராட்டம், மரணமா ஜீவனா, என்ன போராட்டம் இருக்கு, மரணமா ஜீவனா. இந்த போராட்டத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிட்டு அப்படின்னா அது போயிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில மிகுந்த தைரியத்தோட போராடக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த தைரியம் நமக்கு வேணும். எல்லாம் நடக்கும், நம்மளை சுற்றி சபையில் நடக்கும், வீட்டில் நடக்கும், வேலை செய்கிற இடத்துல நடக்கும், நம்ம போக்குவரத்து இடத்துல நடக்கும், எல்லாத்துலையும் நடக்கும். நம்ம ரொம்ப மட்டம் தட்டுவாங்க இல்லையா, அப்படி தட்டினாலும் கூட மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு உள்ள போயிட்டு தான் இந்த பரம அழைப்புக்குள்ள என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து நீங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய பாதிப்புகள் இருந்து சாத்தானுடைய நயவஞ்சகமான தந்திரங்களோட போராட வேண்டியதா இருக்கும். நிறைய தந்திரங்கள், தவறான உபதேசங்கள், நல்ல சத்தியத்தில் வளர்ந்துட்டு இருப்போம், இப்பதான் நாம சற்றும் எதிர்பாராத ஒரு தந்திரமான ஒரு உபதேசம் உள்ள வரும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கொடிதான ஒரு ஆவி உள்ள வரும். இப்ப நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும், இது பெரிய போராட்டம், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சரியாகும் போது அதை வசனத்தோட எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப கவனமா நம்ம இருக்கக்கூடிய காலம், இதற்கான போராட்டம் நமக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த பரம அழைப்புக்குள்ள வந்தாலும் இந்த போராடி ஜெயிக்கக்கூடியவங்க இலக்கம் எத்தனை அப்படின்னா 1,44,000 பேர். அது மட்டும் இல்ல, இந்த பூமியில நம்ம வாழும்போது இந்த பரம அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கவே இருக்காது. அப்படியே நடந்து போவோம், வேகமா போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்பதான் 2 பேர் குறுக்க மெதுவா போவோம். இது யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேகமாக ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்போம், அல்லது வேகமாக வண்டியில் ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாக 2 பேர் இப்படி கடந்து போவோம். இப்படி தான் இருக்கு நம்முடைய ஓட்டத்தில். நம்ம இப்படி தான் வாழணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையை வாழும்போது நிறைய தடைகளை நிறைய பேர் கொண்டு வருவாங்க. இந்த பொறுமையோடு நம்ம என்ன செய்யப்பட வேண்டியதா இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த தீமையான உலகம் ஒரு பூட்டப்பட்ட அருமையான ஒரு வீடு, அதில் ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. அதுதான் என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வாய்ப்பின் வழியாகத்தான் நம்ம தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குறோம். ஒரு சின்ன ஜன்னல், அவ்வளவுதான். இந்த பூமியில ஒரு சின்ன ஆசீர்வாதம், இந்த பூமியில தான் நம்மளை நிரூபிச்சு என்ன பண்ண முடியும்னா காமிக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர். அப்படி நிரூபிச்சு காட்டுறவங்க தான் தெய்வீக சுவாபத்தை பரிசா என்ன பண்ணுவாங்கன்னா பெறுவாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது அன்புக்குரிய சகோதரர். அப்போ தனி நபர்களை தேவன் சோதிச்சு புது சிருஷ்டியாக வளர்ச்சி அடைறதுக்கு என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த பாவமான சூழல் இன்னைக்கு இருக்கு இல்லையா, இதுலதான் நம்ம வளரணும். இனிமேல் இந்த அழைப்பு முடிஞ்ச பின்னாடி இந்த பாவமான சூழல் என்ன ஆகாது, இந்த பூமியில இருக்காது இல்லையா அன்புக்குரியவர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நம்ம எவ்வளவு சூழலை கடந்து போனாலும் சரி இல்லையா அன்புக்குரியவர்களே, விசுவாசம் இது ஆபிரகாம் ரொம்ப விசேஷித்த ஒரு மனுஷன். அவருக்கான சோதனை அதுல இருந்துச்சு. நமக்கு எது தேவன் பெஸ்ட் நினைக்கிறாரோ அதுல அநேக சோதனைகள் நமக்கு வைப்பார்.
ஒருவேளை நம்ம விசுவாசம் நான் பெரியவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் எது வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன், நான் என்ன பண்ணிடுவேன், இந்த விசுவாசத்தை நினைச்சு நிற்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த விசுவாசத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ள என்ன பண்ணுன்னா நம்ம கடந்து போவோம். சில பேர் அதில் ஆடி போயிடுவாங்க, சில பேர் ஜெயம் கொண்டுருவாங்க இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூழ்நிலைகள் நமக்கு வரும் இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும்போது அதில் பாடுகள் நமக்கு வரும்போது, அந்த பாடுகள் நம்ம கடந்து வரும்போதுலாம் நான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் தேவன் என்னை கூப்பிட்டுருக்கார், இந்த பாடுகளை இந்த நாட்கள் நான் என்ன ஆயிடும், கடந்து போயிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இந்த பரம அழைப்பு, தேவனுடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம் இருக்கு இல்லையா, இதோட ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கா? சம்பந்தப்படாம தனியா என்ன பண்ண முடியாது, அந்த அழைப்பு இருக்க முடியாது இல்லையா? பாருங்க, எல்லாத்துக்கும் முதலாக தேவனுடைய புத்திரராக அழைக்கப்படும் இந்த அழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ரட்சிப்பின் திட்டத்துல சபையாக அழைக்கப்படுவர்களை மையமாக வச்சுதான் எது எழுதப்பட்டிருக்கு. வேதம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? சபைக்கு இல்லையா? அப்ப சபைக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த முன்குறித்தல் சபைக்கு தான் அந்த ரட்சிப்பின் திட்டமே என்ன இருக்குன்னா, இந்த பரம அழைப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படின்னா இந்த புது சிருஷ்டி நிறைவேறக்கூடிய காலத்தில் இருக்க முடியாது. இந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எப்படி இருக்காமா, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கு. எப்ப முடியும்? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துல இந்த ஒரு கூட்டம் நிறைவு பெற்றாச்சு, பரம அழைப்பு புரிஞ்சாச்சு அப்படின்னா இந்த உத்தரவு இந்த பூமிக்கு என்ன ஆயிரும்னா நிறைவுக்கு வந்தது. இது ஆவலோடு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவின் பூமிக்குரிய ராஜ்யத்தில் இந்த சிறுமந்தையாகிய சபை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பூமியினுடைய ஆர்வம். அந்த தெரியாத உலகத்துக்கு ஆனா அவங்க வேறொரு விஷயத்துல அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர், நிறைய பேர் பாருங்க, இன்றைக்கு பூமிக்குரிய சூழல்ல பொருளாதார ஏற்றத்துல சில பேர் வாழவே முடியாத நிலைமையில இருக்கு. நிறைய வளர்ந்து பெரிய அளவுல பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவில் இருந்தவங்கலாம் தரையோடு தரையாக போகக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கடன் என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் கடனை கட்ட முடியாம குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிடுறாங்க. ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் என்ன, ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏக்கத்தோட இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிருஷ்டி இந்த உலகத்தினுடைய இந்த காரியங்கள்லாம் மக்கள்லாம் ஏதாவது ஒரு விடிவு காலம், சீக்கிரமே விடிவு காலம் வராதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த பரம அழைப்பு முடிஞ்சா தான் அவங்க எதிர்பார்க்குற அந்த வாய்ப்பு என்னாகும் கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சில பேர், சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் இந்த பரம அழைப்பினுடைய கடைசி ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? உண்மையிலே இந்த பரம அழைப்பினுடைய கடைசி ஆட்கள் பங்குதாரர்கள் யார் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு பரம அழைப்புக்குள்ள வந்ததுனால கடைசியா ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு, என்னது அது புரியலன்னு நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பேரான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு அவங்களே கடைசியான ஆட்கள் நினைக்கிறாங்க. அப்ப கிருபையை பெறுவதற்கு இன்னொரு கூட்டம் இருக்கு. அவங்க யார்? தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு இன்னொரு கூட்டம் இருக்கு. நமக்கு கிருபை இருக்கு, இந்த பந்தய பொருளுக்குள்ள இந்த பரம அழைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதோட முடிஞ்சு போச்சுன்னு உலக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு. அவங்க யார்? தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு சத்தமா திரள் கூட்டம் வேற. அவங்களுக்கு அடுத்து இன்னொரு ஜனம் இருக்காங்க இல்லையா கடைசியாக. ஏன்னா கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு நம்ம தான் கடைசி கிருபையை பெறுவது இருக்கணும். உலக ஜனம், வெரி குட், அதான் ஆன்சர். உலக ஜனங்கள் தான் கடைசியாக தேவனுடைய கிருபை என்ன பண்ண போறாங்க, ருசி பார்க்க போறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே இல்லையா? அப்ப பாருங்க, தேவன் அவர்களுக்கு, அதாவது நமக்கு முன்வைத்த இந்த தொகுப்பான பாடங்கள் நம்ம பரமழைப்பில் நினைச்சு நிற்கிறதுக்கு ஒவ்வொரு காலப்பகுதியிலும் சபையினுடைய காலப்பகுதியில் விசேஷமான தூதர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள், அது விசேஷமாக கடைசியான காலத்தில் 7ஆம் சபையினுடைய காலப்பகுதியில் நிறைய விசேஷமான சத்திய பாடங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சத்தியங்கள்லாம் வெளிப்பட்டு நம்மளோட என்ன இருக்கு கலந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து சிறுமந்தையாக வளர்ச்சி அடையும் போது ஆபிரகாமுடைய வித்து ஒரு பகுதியாக வந்து இந்த தெய்வீக நிலை அதை என்ன பண்ணா அடையும். ஏன்னா இந்த பரம அழைப்பினுடைய காரியமே முடிவான ஒரு விஷயமே அதான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, இவர்கள் மனுக்குலத்தை தேவனுடைய விருப்பத்தின்படி பூர்ணலாக அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களோடு ஆசீர்வதிக்க இரக்கமுள்ள ஆசாரியர்களாக இருப்பார்கள். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆசாரியர்கள் பலியை வாங்கி கொண்டு போய்
தேவனிடத்தில் செலுத்தி ஆசாரியர்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மீடியேட்டராக இருந்தாங்களோ, ஜனங்களுடைய பலியை வாங்கிட்டு போய் தேவனுக்கு செலுத்தக்கூடியவர், அதே மாதிரி உலக ஜனங்களுடைய பலியை வாங்கிட்டு போய் தேவனிடத்தில் செலுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக யார் இருப்பாங்கன்னா இந்த ஆபிரகாம் பிள்ளைகளாகிய இந்த யாருன்னா பரம அழைப்பை பெற்றவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், வசனம் படிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனத்தை படிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். புறச்சாரிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தெரியப்படுத்துற விஷயங்கள் முதலாம் சபையின் காலத்திலிருந்து அந்த தூதர்கள் மூலமாக என்ன செய்யப்படுதுன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே வருது. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு கொடுத்த உத்தியோகத்தை ரொம்ப பெருசா சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையிலே ரொம்ப பெருசு தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு விஷயத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லையா, அது என்ன அப்படின்னா உங்கள் நிமித்தத்தை சொல்றேன். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே அப்படின்னு சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் முதல்ல என்ன பண்றாரு, ஓப்பன் ஆகுறாரு இல்லையா. ஓப்பன் மைண்ட் என்ன சொல்றாருன்னா இதை சொல்றதுக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணியிருந்தானா ஊழியக்காரனாக ஒரு வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கான்னு சொல்லி அங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சார், அப்போ ஒரு முடிவு வரை இந்த பரம அழைப்புல இருந்து ஓடுறதுக்கான இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் கடைசி வரை யார் நிற்கிறாங்களோ அவங்க தேர்ச்சி பெறுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்த நிலைக்கு அவங்க என்ன ஆயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவின் ஈடுபடியை அடிப்படையாக கொண்டு மனுக்குலத்தை பூர்ணப்படுத்துவார்கள். இதோட நிலை ஒன்று பார்த்து நம்ம சப்ஜெக்டை முடிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கணும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவனத்தை உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி. 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொண்டு அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல. வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தம் என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் வரை என்ன போகுது. முதல்ல இளங்காளையினுடைய பலி, அப்புறம் வெள்ளாட்டு கடாவினுடைய பலி இல்லையா. அப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லு இதுல இளங்காலை பலியை ரொம்ப விசேஷமானது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு பின்பாக வெள்ளாட்டு கடாவினுடைய பலி என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணப்படுதுன்னா அது செலுத்தப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ இந்த ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்துடைய பலியினாலே என்ன செய்யப்படுதுன்னா இந்த பாவ நிவாரண பலி என்ன செய்யப்படுதுன்னா அது கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து இந்த சபையை குறித்து இந்த பரம அழைப்பை குறித்து உபதியா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் ஏறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த ராஜ்யம் எதை பத்தி பேசுது? சீயோன் பர்வதத்தில் ஏறுவாங்க இல்லையா, வெளியரங்கமான ராஜ்யம் இல்லையா. அன்புக்குரியவர்களே, அப்ப எப்போ சீயோன் மலையில் இரட்சகர்கள் அப்படின்னு சொல்லி யாரது சபை வகுப்பாரை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர், அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தேவன் அழைத்த உண்மையான அழைப்பு தனிப்பட்ட நபர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு அது வளர்ச்சி அடைந்து ஆபிரகாமின் சந்ததியில் ஒரு பகுதியாக அது மரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை எழுப்பி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து
அனைவரையும் பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் விடுதலையாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சிப்பாங்க. அதே சமயத்தில் இந்த வகுப்பார் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக இல்லையா அன்புக்குரியவர்களே பரம அழைப்பின் மூலமாக வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயத்தில் இந்த மனுக்குலம் பரிபூர்ண நிலைக்கு வருவதற்கும் நீதியின் வாழ்க்கைக்கு சீர்பொருந்தி மீண்டும் தேவனோடு இசைந்து செயல்படுவதற்கும் இந்த வகுப்பார் கிறிஸ்துவோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இணைந்து செயல்படும். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த பூர்ணம் இல்லாத மனுக்குலம் இப்போ பூர்ணத்தை கடந்து அவங்க உலகத்தில் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருக்கிறதற்கு நிறைய அநேகமான வேலைகளை செய்யக்கூடியதே யார் அப்படின்னா இந்த சபை வகுப்பார் தான். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல்ல தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டு இல்லையா இடுப்பில் வைத்து சுமந்து மடியில் வைத்து என்ன பண்ணுவாங்க, சீராட்டி வளர்த்து இந்த பரம அழைப்புக்குள்ளே இருக்கிறவங்கள எடுத்துருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தாய் ஸ்தானத்தில் போயிடுவாங்க. தாய் ஸ்தானத்தில் போய் உயிரோடு எழுப்பப்பட்ட உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து தேவன்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய பலியை தேவன்கிட்ட வாங்கி செலுத்தி இந்த ஒரு ஆசாரியரும் ராஜாவுமாக இருந்து இந்த பூமியை கிறிஸ்துவோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த நிலைமையில் உலக ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் மாதிரி இருப்பாங்க, பிதா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்பா மாதிரி. அம்மா ஸ்தானத்தில் யார் இருப்பாங்க, அவங்களை வளர்த்து எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றி தேவன் கையில் ஒப்பு கொடுக்குற வேலையை கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்ணணும், அதை செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. இதை படிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த இடத்துல மட்டும் ஆவியானவர்னு போடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த ஆவி என்னது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆவி என்னது? யார்? இயேசு கிறிஸ்து. ஆவின்னு எங்கேயாவது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கா? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த ஆவிதான் இல்லையா, இந்த ஆவிதான். இந்த ஆவி அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர் இல்லையா. மனவாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வா என்கிறார்கள். யார? முதல்ல நம்மளை வான்னு கூப்பிட்டார் இந்த பரமழைப்புல. இப்ப யாரை கூப்பிடுறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஒட்டுமொத்த உலக ஜனங்களை வா என்கிறார். வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கணும். நம்மள மாதிரிதான் யாருக்கு தாகமா இருந்தால் நம்மளாம் வந்துட்டோம். அதே மாதிரி யார் யார் இந்த பூமியில ரொம்ப பிரயாசம் எடுக்கிறாங்களோ, தீமையை பார்ப்பாங்க, நன்மையை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நிச்சயமா நன்மை தான் வேணும்னு சொல்லி யார் ரொம்ப பிரயாசப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தாகமா இருக்கிறவர்கள் விருப்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவுள். ஸோ இந்த பரம அழைப்பானது என்ன செய்ய சொல்லி நம்ம பார்க்கும்போது மனவாட்டியை வளர்ச்சி அடைய செய்கிறது. அதனுடைய நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் வளர்ச்சி அடைந்த பின்னாடி இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுது. என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை என்ன பண்ணுமாமா, விளங்க பண்ணும் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தேவனுடைய அல்டிமேட் பிளான், முதல்ல ஒரு குரூப்பை தேவன் வாய்ப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த குரூப் என்ன ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இந்த பரம அழைப்புக்குள்ள வர முடியல. திருப்பி நமக்கு கொடுக்கிறார். நமக்கு கொடுத்த பின்னாடும் நிறைய நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நிறைய சட்ட திட்டங்கள் நோக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு யார் யார் இந்த பரம அழைப்புக்குள்ள ஓடுறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்ட பின்னாடி ஆவியும் மனவாட்டியும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, அப்பதான் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆசீர்வதிக்க போற அந்த ஜனங்கள் யார்? இன்னைக்கு பரம அழைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டத்தில் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இந்த சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு யார் உண்மையிலே ஓடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் யாருன்னா இந்த உன்னதமான அழைப்பில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை. அன்புக்குரிய சார், நிச்சயமாக நம்ம இன்னைக்கு பாடத்தை கற்றுக்கிறோம். அடியேனும் கூட இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட நம்ம கூட இழந்து விடாத படிக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் இழந்து விடாத படிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எண்ணி இந்த கால சூழ்நிலைகளை அறிந்து
தேவனுக்கேற்ற கிரியை செய்து நம்ம என்ன எதிர்பார்ப்போடு தேவன் நம்மளை அழைச்சாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட